நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்டா யாரை பத்தி பார்க்க போறோம்னா இப்போதைக்கு கரெக்டா வந்துட்டு ஸ்மாக் டவுன்ல நியூ பிளட் லைன் டீமோட லீடரா இருக்கிற சோலோ சிக்கா பத்தி தான். நேத்து இருந்து ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன்ல நம்ம பால் ஹேமன் அவர்கள் ரோமன் ரெயின்ஸ் இப்போ இல்லாததுனால வந்துட்டு பிளட் லைன்ல இப்போ வழி நடத்த போறது வந்துட்டு நம்மளோட சோலோ சிக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சிக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, ஸோ சோலோ சிக்கா தான் வந்துட்டு அடுத்த ஹெட் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு வேற மென்ஷன் பண்ணதுனால நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. எப்பதான் ரோமன் ரெயின்ஸ் வருவாரு, ஸோ ரோமன் ரெயின்ஸ் திரும்ப வந்தாருன்னா சோலோ சிக்கா இந்த ஒரு நிலைமையோட அவர் என்ன ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு பிளட் லைன் டீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டா பண்ற மாதிரி விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, சோலோ சிக்கா நேற்று நடந்த ஸ்மாக் டவுன் எபிசோட்ல ரோமன் ரெயின்ஸோட ஸ்பியர் மற்றும் அவர் ஷீல்டுல பயன்படுத்தின அந்த ட்ரிபிள் த்ரெட் பாம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சோலோ சிக்காவை அடுத்த ரோமன் ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்காங்க பிளட் லைன் டீம்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரோமன் ரெயின்ஸ் திரும்ப வந்தாருன்னா. ஸோ சோலோ சிக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, இதை பத்தி அவர் என்ன ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோலோ சிக்கா தான் வந்துட்டு அடுத்த ஹெட் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால் ஹேமன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரு வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா இப்போதைக்கு அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற நம்ம பால் ஹேமனும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன்ல இதுக்கப்புறமும் வந்துட்டு நம்ம சோலோ சிக்காவோட அந்த டாமினன்ட்டை நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாம் ரோமன் ரெயின்ஸ் திரும்ப அவர் வந்தாருன்னா கண்டிப்பா இதுக்கு எதிராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஒருவேளை திரும்ப வந்தாருன்னா இது எல்லாத்தையும் அவர் வச்சு செய்வாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம ரெண்டாவதா யாரை பத்தி பார்க்க போறோம்னா ரிக்கோஷேட் பத்தி தான். ரிக்கோஷேட் வந்துட்டு இப்போதைக்கு பிரேக்கிங் நியூஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை WWE கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் என்ன இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ரிக்கோஷேட் அவரோட WWE கான்ட்ராக்ட் வந்துட்டு கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா முடிய போது அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச கையோட வந்துட்டு நான் WWE விட்ட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கோஷேட் வந்துட்டு WWE கிட்ட இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு லேட்டஸ்டா WWE வந்துட்டு ஒபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ரிக்கோஷேட் வந்துட்டு அவங்களோட கான்ட்ராக்ட் வந்துட்டு ரீசைன் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அந்த ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா WWE விட்டே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கோஷேட் இந்த மாதிரி ஒபிஷியலா சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் கேட்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா ரிக்கோஷேட் அப்படின்ற ஒரு டேலண்டான ரெஸ்லர் அவரு. ஸோ நிறைய ரிங் ஸ்கில் இருக்கிற ரெஸ்லர். அப்படிப்பட்ட ரெஸ்லருக்கு பெருசா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல. பட் எனிவேஸ் ரிக்கோஷேட் அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பா ரீசென்ட் பண்ணலாம். ஆனா ரிக்கோஷேட் இப்போ வந்துட்டு WWE கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ என்னோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு WWE விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற நம்ம ரிக்கோஷேட் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல மூணாவதா யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் தான். நம்மளோட செத் ராலன்ஸ் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு பப்ளிக் அப்பீரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல, WWE பக்கமும் வரல. இப்போதைக்கு அவரோட ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போகுது. பட் எனிவேஸ் நம்மளோட செத் ராலன்ஸ் இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஒரு சில ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியால வந்திருக்கு. ஸோ பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு அவர் ரிட்டர்னுக்காக வந்துட்டு கொஞ்சம் தயாராக வந்து பாத்தீங்கன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு இதுல இருந்தே தெரியுது. ஸோ இப்போதைக்கு நம்மளோட செத் ராலன்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்துட்டு அவங்களோட சோசியல் மீடியால இப்போதைக்கு அப்லோட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது நம்ம செத் ராலன்ஸ் அவருக்கு ஏற்கனவே இருந்த அந்த இன்ஜுரிஸ்லாம் வந்துட்டு எப்பயோ கியூர் ஆயிடுச்சுன்றத இதுல இருந்தே தெரியுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, செத் ராலன்ஸ் வந்துட்டு திரும்ப வந்தாருன்னா அவர் யாரோட மோதிரா நல்லா இருக்கும் அப்படின்றத அந்த ஆப்போனன்ட் பேரையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு WWE உமன்ஸ் சாம்பியனா இருக்கிற நம்மளோட லிவ் மார்கன் அவங்களுக்கு பர்த்டே இன்னைக்கு. ஸோ அவங்களோட பிறந்தநாள்னால உங்களோட விஷயத்தை தெரிவிக்கும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல விஷயத்தை தெரிவிங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.